ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம தச்செல்லாம் கற்றுக்கிட்டு தையெல்லாம் பழகினதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஃபீஸ் வாங்கணுன்றது அவ்வளோவா தெரியாது. சில பேர் வந்து தச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பழகிட்டு இருக்கப்போவே வந்து நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் சொல்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு. நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காசு வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து எவ்வளோ வாங்குறது வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் சுற்றி இருக்கவங்களாம் எவ்வளோ, இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ரூ. 70 அப்படின்னா எனக்கு ஒரு ரூ. 60 சொல்லி அதை இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பக்கத்தில் சரௌண்டிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு பார்த்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் கொஞ்ச நாள் ஆகவும் எங்கள் சித்தப்பா வந்து டெய்லர். ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிறதுல அவங்க கடைக்கு வந்து சாதா ப்ளவுஸ் ரூ. 100 தைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தைக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி தான் கேல்குலேஷன் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து நான் அதை வந்து கொஞ்சம் அப்டேட்டாக நானே வந்து எங்கள் சித்தப்பாட்ட கேட்டு எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்குனா அவங்க எவ்வளோ வாங்குவாங்க, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை சுற்றி தைச்சி கொடுக்குறாங்கல்ல, அவங்க என்ன ரேட்டுக்கு, நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்காங்களோ அதுலேருந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 கம்மி பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸோ சுடியோ நிறையா வரும், கஸ்டமரும் நீங்கள் பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போ நான் இப்படி இதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாங்குறதில்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் பேமெண்ட் வந்து அவங்க ப்ளவுஸை பொறுத்து வாங்கிகிட்ருக்கோம். ஸோ நான் பேசிக்காக நீங்கள் இதை தெரிஞ்சாவே நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக நான் இப்படி தான் ஒரு நோட்டில் வந்து ஒரு பேஜில் வந்து இப்படி கிளியராக எழுதி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா நான் ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சது தான். இதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாதா ப்ளவுஸ் வந்து நான் வந்து இப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 2-3 வருஷமாக நான் அதே ஏரியாவில் தைச்சிட்ருக்கேன்னா நீங்கள் கூட ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு கூட வாங்கலாம். ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எந்த அளவுக்கு தைக்காங்கன்னு பார்த்துட்டு, இப்போ என்னை சுற்றி இருக்கவங்க ரூ. 80 கொடுப்பாங்க, நான் ரூ. 70 கொடுக்குறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ரூ. 70. இதுவே லைனிங் ப்ளவுஸ் வந்து ரூ. 140. சாதா ப்ளவுஸை அப்படியே டபுளாக நம்ம ஆக்கணும், ரூ. 140. இந்த ரூ. 140வும் லைனிங் வந்து கடையில் என்ன ரேட் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே. இல்லை நீங்களாக வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 190, அதாவது ரூ. 45 ரூபா 50 ரூபா இருக்கும் லைனிங். 45 ரூபா மினிமம் 45 ரூபா தான் இருக்கும். அதை இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக நீங்களே வாங்கி தைக்கிறீங்க அப்படின்னா 180 190 வாங்கலாம். அதுவும் லைனிங் நார்மல் ப்ளவுஸுக்கு தான் இந்த ரேட்டு. டிசைன்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கூட போக போக அதையும் பார்க்கலாம். இப்போது அவங்க சுடிதார் மெட்டீரியல் தாராங்க வித் லைனிங் இல்லாமல், லைனிங்கையும் அவங்களே எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்க. சரிங்களா, நம்மக்கிட்ட எவ்வளோ வேணும் என்னன்னு கேட்டு அவங்களே வாங்கிட்டு லைனிங் ப்ளஸ் சுடிதார் மெட்டீரியலோட கொடுத்தாங்க அப்படின்னா 250. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா லைனிங் சுடிதார் வாங்கினீங்கன்னா கூட 2 மீட்ரு இல்லை 2.5 மீட்ரு எடுக்கிற மாதிரி இருக்கும். லைனிங் சுடிதாருக்கு 350. இது உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பொறுத்து. சரிங்களா, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன ரேட் பார்க்காங்களோ நீங்கள் அதில் ஒரு 10-20 ரூபா கம்மி பண்ணி வைங்க. இப்போ லைனிங் சுடிதார் வந்து 350. நார்மல் லைனிங் இல்லாமல், அதாவது நீங்கள் லைனிங் வாங்கி போட்டு தைச்சா 350. அவங்களே லைனிங் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு தைக்க சொன்னாங்கன்னா அது 250. இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் போட சொல்கிறாங்க, ஒரு ரவுண்டு நெக் வச்சு சும்மா அதில் ஒரு லேஸ் மாதிரி நம்ம கொடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 250. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து 70, லைனிங் ப்ளவுஸ் வந்து 140. இப்போ லைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வரும், ஒரு 45 ரூபா. அப்போது 190, 185.
இப்போ கடையில் லேஸ் வந்து ஒரு மீட்டரே வந்து 10 ரூபாய் என்னவோ 8 ரூபாய்க்கு மேலே தான். அப்போது நம்ம ஒரு குறைஞ்சி 3 மீட்ரு வாங்குவோம், அது ஒரு 30 ரூபா. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அதை ஒரு டோட்டல் போட்டு நீங்கள் அந்த சிம்பிள் டிசைனுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ புரியுதா? நார்மல் சட்டை 140, லைனிங் வந்து இப்போ நான் இங்கே எழுதி காட்டுறேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து 140. சரிங்களா? லைனிங் வந்து நீங்கள் வாங்குறது எவ்வளோ? லைனிங் கிளாத் வந்து 45. இப்போ லேஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்கே ஒரு 10 ரூபா இருக்கும். 8 ரூபான்னு வச்சா கூட 24, ஒரு 30 ரூபா வரும். சரிங்களா? லேஸோட இதை பொறுத்து. லேஸ் வந்து கிராண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வராது, கூட வரும். இப்போ இதையே கூட்டினாவே உங்களுக்கு எவ்வளோ வருது? 185, 210, 15 ரூபா வருது. ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்? 250. இவ்வளோ தான். ஒரு 45 ரூபா, ஒரு 35 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான். சரிங்களா? அடுத்தது புடவை ஓரம் அடிக்க வராங்க அப்படின்னா 20 ரூபா. ஏன்னா 2 சைடும் அடிக்கிறீங்கல்ல. முந்தி மாதிரி 10 ரூபாய்க்குலாம் இப்போ யாருமே ஓரம் அடித்து கொடுக்குறது இல்லை. 20 ரூபாய், 30 ரூபா கூட ஆக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் 2 சைடும் அடிக்கிற கணக்குப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இது இதாக இருக்கும். அடுத்தது லுங்கி மூட்டுறாங்கல்ல, அதுக்கு வந்து 20 ரூபா. அடுத்தது வந்து சுடிதார் டாப்பு. இப்போ ஆல்ட்ரேஷன்லாம் நிறையா வருது. நீங்கள் ஆல்ட்ரேஷன் வச்சாவே உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஆல்ட்ரேஷன்லாம் வந்து அடிக்கிறதே கிடையாது. சுடிதார் டாப்பு வந்து கை மட்டும் அட்டாச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 40 ரூபா வாங்கிக்கோங்க. அடுத்தது சுடிதார் டாப்பு கை ப்ளஸ் வந்து ஓவரால், அதாவது ஷோல்டரில் ஒரு தையல். இந்த ரெடிமேட் டாப்லலாம் வந்து ஷோல்ட்ரு, கை ஜாயின் பண்ணுற இடத்துல உடம்பு, இதெல்லாம் உடம்பு பிடிச்சி ஷோல்ட்ரு மேல் தையல் போட்டு கை ஜாயின் பண்ணி எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து 50 ரூபா தான். அதிகமாக கூட நம்ம சொல்லலை, 50 ரூபா தான். இதுவே கடையிலலாம் அதிகமாக தான் இருக்கும். நைட்டி வந்து தையல் போட, நைட்டி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வெறும் 30 ரூபா போட்டுக்கோங்க. நைட்டிலையுமே ஷோல்ட்ரு, கை வந்து கட் பண்ணி கரெக்டாக அவங்க சொல்கிற, சில பேர் வந்து சின்ன கையாக தான் போடுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி கீழே பாட்டம் ஹைட்டு ரொம்ப இருக்குது, அதை மடித்து தாங்க, உடம்ப கொஞ்சம் பிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க. அதாவது மொத்தமாக அப்படி நான் போட்டிருக்கேன். நைட்டி ஓவரால் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு 50 ரூபா ஒரு நைட்டிக்கு. சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சாரீக்கு 20 ரூபா. ஃபால்ஸ் வந்து அவங்க வாங்கினாங்கன்னா ஓகே, இல்லை நீங்கள் வாங்கி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாரீ ஃபால்ஸோட ரேட்டு ப்ளஸ் வந்து இந்த 20 ரூபா சேர்த்து ஒரு 60 ரூபா 50 ரூபான்னு அந்த ரேட்டுக்கு வரும். அடுத்தது வந்து சாரீ வந்து ஓரம் அடிக்கிறது. ஓகேங்க, சாரீ வந்து ஓரம் அடித்து லைனிங்கு, இப்போ சாரீ மொத்தமாக கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த சாரீலேருந்து ப்ளவுஸை தனியாக எடுத்து அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் போட்டு அந்த சாரியை ஓரம் அடிக்கிறீங்க அப்படின்னா 220 ரூபா. புரியுதா? அடுத்தது கேன்வாஷ் லைனிங் ப்ளவுஸு அப்படின்னா, கேன்வாஷ்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. அந்த கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக கேன்வாஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க. சிம்பிளாக, எந்த ஒரு கிராண்டு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக தைச்சிங்கன்னா 200 ரூபா வாங்கிக்கோங்க. லைனிங்கு 140, லைனிங் ப்ளவுஸு 140. அப்புறம் வந்து நீங்கள் லைனிங் போட போகிறீங்க. இது கூட வந்து சிம்பிளாக கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறதுனால இந்த 200 ரூபா. அடுத்தது நைட்டி இல்லை சுடிதாருக்கு ஜிப்பு வைக்கணும், ஜிப்பு மட்டும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு 40 ரூபா வாங்கிக்கோங்க. 10 ரூபா ஜிப்பு, 30 ரூபா உங்களுக்கு காசு. அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து மினிமம் பேசிக் 300 ரூபா நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 300 ரூபா யாரும் வாங்குறதில்ல, அதிகமாக தான் வாங்குகிறாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு, ப்ளவுஸு மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது வந்து 300 ரூபா. ஆரி ஒர்க் ப்ளவுஸில் லைனிங் வந்து நம்ம எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா 350, அவங்களே எடுத்தால் 300, நம்ம எடுத்துகிட்டு வந்தால் 350. ஸ்கர்ட்டு வித்து ஷர்ட்டு, அதாவது சிம்பிளாக வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இதை ஸ்கர்ட்டு இந்த ஷர்ட்டாக மாற்றி தைச்சிட்டாங்க
அப்படின்னா 250 வாங்கலாம். அந்த ஸ்கர்ட்டுக்கு லைனிங் சரிங்களா, லைனிங் வந்து எடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா 250 வாங்கி அந்த லைனிங்கோட ரேட்டை நம்ம போடணும். இன்னொன்று ஸ்கர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் ஆகும், ஷர்ட்டுக்கு அளவை பொறுத்து. அதாவது லைனிங் இப்போ 5 மீட்ரு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 5 மீட்டரோட அமௌண்ட்டையும் ப்ளஸ் இந்த 250 ரூபாயும் போட்டு தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். நீங்கள் அதுக்கு மொத்தத்தில் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க, லைனிங் வந்து அவங்களே வாங்க சொல்லுங்கள். அப்படி வாங்கினா தான் அவங்களுக்கும் தெரியும் லைனிங்கோட ரேட் வந்து ஜாஸ்தி, இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறது வந்து பட்டுப்பாவாடை சட்டை வந்து தைக்கிறதுக்கு 250 ரூபா. பாவாடையும் சட்டையும் தைக்கிறதுக்கு அவங்க லைனிங் எடுத்து கொடுத்துட்டா நீங்கள் 250 ரூபா வாங்குங்க. இல்லை நீங்களே லைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லைனிங் எத்தனை மீட்ரு எடுக்கீங்களோ அத்தனை மீட்டரோட அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த பட்டுப்பாவாடையோட அமௌண்ட்டு இதை போட்டுக்கோங்க. அடுத்தது தலகாணி உரெல்லாம் அதிகமாக தைக்க இப்போலாம் யாரும் வரதில்லை, ரெடிமேடாக வாங்கிடுறாங்க. தைக்க வந்தால் 10 ரூபா வாங்கிக்கோங்க. தலகாணி வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க, ஏதாவது நீங்களாக இந்த கிளாத்தில் வந்து மாடலாக எனக்கு எதுவும் தைச்சித்தாங்க அப்படின்னா 40 ரூபா வாங்கிக்கோங்க. சும்மா நார்மலாக தைச்சிட்டாங்க அப்படின்னா 30 ரூபா வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி இது யாரும் வர்றதில்லை. இது நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அடுத்தது நைட்டி தைக்கிறதுக்கு வந்து நைட்டி, அதாவது அவங்க துணி இந்த கிளாத்தில் நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன், மெட்டீரியலாக எடுத்திருக்கேன், இல்லை எனக்கு நைட்டி தைச்சிட்டாங்கன்னு வந்தால் 200 வாங்கிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணி ஹைட்டை வந்து ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன், ஸ்லீவ் கட் பண்ணித்தாங்க, ஹைட்டை வந்து கம்மி பண்ணித்தாங்க, உடம்பு வந்து பிடிங்க, ஷோல்ட்ரு வந்து எனக்கு இப்போ கை கிட்ட வரைக்கும் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி வர்றவங்கக்கிட்ட 30 ரூபா வாங்கிக்கோங்க. இப்போ கிழிஞ்சதை இதுவும் ஆல்ட்ரேஷன் ரேட்டில் தான், ஸோ அது வாங்கிக்கோங்க. பாவாடை தையல் போடுறதுக்கு 30 ரூபா. புது பாவாடை எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டாங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு 30 ரூபா வாங்கிக்கோங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸ், இப்போ ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸோட ரேட்டு 140 ப்ளஸ் லைனிங்கும் ஒரு 50 ரூபா போட்டுக்கோங்க. பேக் நெக் டிசைன், என்ன பேக் நெக் டிசைன் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 100 ரூபா. பேசிக் சிம்பிள் நெக் டிசைனுக்கு தான் இது போட்டிருக்கோம். அப்புறம் ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு 50. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 340 ரூபா. சிம்பிள், கிராண்டே கிடையாது, இது சிம்பிள். சரிங்களா? அடுத்தது லெகங்கா ஷர்ட்டு ஆர் ப்ளவுஸு, அந்த ஆஃப் சாரீ மாடல்லாம் சரிங்களா, அந்த மாதிரி தைக்க வந்தாங்கன்னா நார்மலாக தைக்கணுன்னா 180. லெகங்கா ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸாகவும் ஷர்ட்டாகவும் தைக்கிறதுக்கு 180. லெகங்கா ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கு 180. அவங்க லைனிங் அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை மீட்ருன்றதை. கால்குலேஷன்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கர்ட் வந்து தையல் போடுறதுக்கு 80 ரூபா, ப்ளவுஸ் வந்து தையல் போடுறதுக்கு 10 ரூபா. சைடில் வந்து உடம்பு பிடிச்சி கொடுங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ப்ளவுஸ் வந்து தையல் போடுறதுக்கு 10 ரூபா. பட்டனு கொக்கி வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தைச்ச ப்ளவுஸில் வந்து லேஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும், ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சிட்டாங்க, ப்ளைனாக தைச்சிட்டாங்க, அதில் நீங்கள் ஒரு லேஸ் ஒர்க் வைக்கணுன்னா அதுக்கு 100 ரூபா வாங்கிக்கோங்க. நாட்டு பின்னாடி ரோப் வைக்கிறதுக்கு, புடவை குஞ்சம் போடுறதுக்கெலாம் இந்த ரேட்டு தான். ஸ்டார்டிங் 80 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாரீக்கு நம்மளாக ஃபால்ஸ் வச்சு ஓரம் அடிக்கிறோம், சாரீக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க, நம்மளே ஃபால்ஸு கீழே வாங்கி வச்சு ஓரமும் அடித்து கொடுத்தா 70 ரூபா வாங்கிக்கோங்க. பார்ட்டி ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டி ப்ளவுஸுக்கு 70 ரூபா வாங்கிக்கோங்க. பெட் கவர் வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு 100 ரூபா. ஓகேவா? ஏன்னா பெட் கவர் வந்து ரொம்ப பெருசு, அதை நம்ம சுற்றி ஓரம் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிரும். அது ஸ்க்ரீன் தைக்கிறது, இப்போலாம் ஸ்க்ரீனு பெட் கவரு தலகாணிக்கு இது அதெல்லாம் இப்போ யாருமே அதிகமாக வர்றதில்ல. ஆல்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து இது மாதிரி தைக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு அதில் தான் நீங்கள் தைச்சி கொடுங்க. இது வந்து சிம்பிள், ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் கேல்குலேஷன் பண்ணுவேன். நான் இப்படி எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா ஒரு மாடல் வைக்க சிம்பிளாக வைக்க சொன்னாங்கன்னா இந்த நான் சொன்னேன்ல இந்த இருக்கா சிம்பிள் நெக்கு ஸ்டார்டிங் 100 ரூபா வைப்பேன். ஸ்லீவுக்கும் வைக்க சொன்னால் ஒரு 50 ரூபா வைப்பேன். அப்போது இப்போ இதுவே வந்து லேஸ் வாங்கியிருக்கோம், லேஸ் காசு போட்டாச்சு. சிம்பிள் நெக் டிசைன் ஒரு 100 ரூபாவா, சிம்பிள்
நெக்குக்கு ஒரு 100 ரூபா போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கு இதே ஸ்லீவுக்கும் நம்ம வாங்கி போடுறது ஒரு 50 ரூபா. நமக்கு இதுவே 365 ரூபா சம்திங் என்னவோ வரும். இப்படி தான் வரும். நான் இப்படி தான் வந்து கால்குலேஷன் பண்ணி வாங்குவேன். இப்போ நான் இதெல்லாம் அவ்வளோவா பார்க்குறதே கிடையாது. நானாக சொல்லிடுவேன். இந்த கால்குலேஷன் படி சொல்லுவேன். நமக்கு நான் சாதா ப்ளவுஸோட ரேட் வந்து 70, லைனிங் ப்ளவுஸ் வந்து 140. இந்த ரெண்டை வச்சு தான் நான் வந்து அதிகமாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பைசா கலெக்ட் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.